கல்யாண வீட்டு கேசரி வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கேசரி செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய்ங்க. அதில் பாதி நெய் மட்டும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப சூடாகாததுக்கு முன்னாடியே முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு நல்லா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ரவை எடுத்த அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு சேர்த்துக்கலாங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். கேசரி பவுடர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம ரவை எடுத்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே பக்கமாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு பக்குவம் இருக்கணுங்க நம்ம மிக்ஸ் பண்ணி விடும்போது. இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதோட நெய் நம்ம மிச்சம் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சாலாம் நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் நெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடும். டேஸ்டியான கல்யாண வீட்டு கேசரி ரெடி.